சரிகமா கார்வா மினி தமிழ். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்கள் ஆர்ஜே ஹாஸ்னி. நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனோட இந்த வாரம் நிறைய பாடல்கள் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் அண்ட் முக்கியமாக இந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எந்த காலத்துலேயும் ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு சாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் எந்த விதமான சுச்சுவேஷனுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும். நிறைய புத்தகங்கள் படித்து எழுதி பல விஷயங்களை பாடல்கள் மூலமாகவே ரொம்ப சீக்கிரமாகவே எல்லாருடைய மனசையும் கவர்ந்தவர் கண்ணதாசன் அவர்கள். அந்த வகையில் கண்ணதாசன் அவர்களும் எம்ஜிஆர் அவருக்கு எழுதிய பாடல் ரொம்ப துடிதுடிப்பாகவும் சரி, வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலுமே எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் அதில் நிச்சயமாக கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அதுக்கு அமைஞ்சது சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் அவங்களுடைய காம்பினேஷன் தான். இந்த வாரம் முழுக்க, அதாவது இந்த வாரம் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க கண்ணதாசன் மற்றும் சிவாஜி அவர்களுடைய காம்பினேஷன் அமைஞ்ச பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் 3 பாடலாக கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துக்காக கேட்க போறீங்க. தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய சட்டி சுட்டதடா இந்த பாடல் கேட்க போறீங்க ஆலயமணி திரைப்படத்திற்காக. இதுக்கு அடுத்து தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில் டி.எம்.எஸ். அவர்கள் பாடிய வந்த நாள் முதல் இந்த பாடல் கேட்க போறீங்க பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறேன். ஸ்டே டியூன். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல இந்த வார காம்பினேஷன் கண்ணதாசன் மற்றும் சிவாஜி அவர்களுடைய பாடல்கள். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும். பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும். பெரும்
பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. நானும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. விட்டதடா ஆலய மணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா, தர்மதேவன் கோவிலிலே ஒளி துலங்குதடா, தர்மதேவன் கோவிலிலே ஒளி துலங்குதடா. மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா. சட்டி சுட்டதடா கை விட்டு
தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் இந்த வாரம் கண்ணதாசன் மற்றும் சிவாஜி அவர்களுடைய தத்துவ பாடல்கள். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் ஓ ஓ ஓ ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான் பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான் தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான் அது வேதன் விதி என்றோதுவான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் ஓ ஓ
தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டிருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோல இந்த வார காம்பினேஷன் கண்ணதாசன் மற்றும் சிவாஜி அவர்களுடைய பாடல்கள். கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கண்ணதாசன் அவர்களுடைய காம்பினேஷன் வித் சிவாஜி கணேசன் சார் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய 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 தத்துவமான பாடல்களை அள்ளி தெளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முதல் 3 பாடல்கள் நீங்கள் கேட்டீங்க. கண்ணதாசன் அப்படின்ற இந்த ஒரு பெயர் எதனால் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அழகான கண்களை பற்றி வர்ணிப்பதிலும் வர்ணிக்கப்பட்டதை படைப்பதிலும் ஆசை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த பேரை நான் எனக்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேருக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்தவர் கண்ணதாசன். முக்கியமாக கண்ணதாசன் அப்படின்ற இந்த பெயருக்கு கண்ணுக்கு தாசன் என்று அர்த்தமில்லை அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கவிஞரனுடைய அந்த ஒரு அழகான ஒரு பதிலும் சரி, அதுக்கடுத்து அவருடைய வாழ்க்கை போக்கும் சரி, அவருக்கு நிறைய பேர் அரசவை கவிஞர் அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை அவர் பெற்றிருந்தாலும், எவ்வளோ அழகான துடிதுடிப்பான பாடல்கள் கொடுத்துருந்தாலும், தத்துவமான பாடல்களில் இவருடைய பாட்டை கேட்டால் நிச்சயமாக ரொம்ப துவண்டு போயிருக்கிறவங்க எழுந்திரிச்சு கூட உட்காந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாமே சிவாஜி சார்னுடைய நடிப்பில் வந்த நிறைய பாடல்கள் இவருக்கு இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிறது கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய போனால் போகட்டும் போடா பாலும் பழமும் திரைப்படத்துக்காக கேட்க போறீங்க. தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன் பாடிய யாரை நம்பி நான் பிறந்தேன் எங்க ஊர் ராஜா இந்த திரைப்படத்துக்காக கேட்க போறீங்க. அதுக்கடுத்து தான் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் உள்ளம் என்பது இந்த பாடலை கேட்க போறீங்க. பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக. இந்த மாதிரி வீக்கெண்ட் கிளாசிக் ஷோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஷோஸையும் பாடல்களையும் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சரிகமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாக
போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா? இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா? நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நானும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே, மீனுமில்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே, மீனுமில்லே. பெட்டியிலே பணமில்லே, பெத்த புள்ளே சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ. ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்கில் இந்த வாரம் சிவாஜி அவர்களின் தத்துவ பாடல்கள். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. அதில் உண்மை என்பது ஊமை. தண்ணீர் தணல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும். தண்ணீர் தணல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும். நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட நாட்பட புரியும். நாட்பட நாட்பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை,
அதில் உண்மை என்பது வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டுருக்கிறது சரகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் இந்த வாரம் சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் அவர்களுடைய காம்பினேஷன் அமைஞ்ச தத்துவ பாடல்கள் தான். அதாவது பொதுவாக சிவாஜி சார் அவர்கிட்ட வந்து நடிப்பை கற்றுக்கணும். ஒரு மனிதன் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனில் நடித்தாலும் அவருக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவாஜி சார் தான். ஆனால் அவருக்கு வந்து குரல் கொடுத்தவர் டிஎம்எஸ் நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் அந்த பாடலினுடைய வரிகள் என்னவோ வந்து நிச்சயமாக இவர் சொன்னால் வந்து டெஃபினட்டாக கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைஞ்சது கண்ணதாசன் சாரினுடைய பாடல் வரிகள் தான். கண்ணதாசன் சாரை பற்றி நிறைய சொல்லும்பொழுது இந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது சின்ன வயசுலேயே அவர் வந்து அவருடைய இன்னொரு குடும்பத்துக்கு 7000 ரூபாய்க்காக வந்துட்டு தத்து கொடுக்கப்பட்டவர் நம்ம கண்ணதாசன் அவர்கள். எப்போதுமே வந்து மஞ்சள் பட்டு சட்டையில் தான் அவர் வந்து வேட்டி கட்டியிருப்பாராம். திடீர்னு அவருடைய கழுத்தில் கைகளில் இருக்கக்கூடிய மின்னிட்டு இருக்கிற நகை வந்துட்டு திடீர்னு காணாமல் போயிடுமா. எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரொம்ப காமெடியாக சொல்லுவாராம். அது எல்லாமே வந்து பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். இது ஜென்ரலாகவே நம்ம எல்லாரும் சொல்கிறதா. பட் அந்த காலத்திலேருந்தே வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பேச்சாற்றல் அவருக்கு வந்து இருந்தது. கண்டிப்பாக அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது பேச்சாற்றலுக்கு நிச்சயமாக ஒரு குறை இருக்காது. ஆனால் இதே மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு காம்பினேஷன் வந்துட்டு சிவாஜி சார் அண்ட் நம்ம கண்ணதாசன் சார்னுடைய காம்பினேஷனில் நிறைய பாடல் வரிகளில் வாழ்க்கையினுடைய தத்துவத்தையே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதை டெலிவர் பண்ணுறதுக்குண்டான கரெக்டான ஒரு பர்சன் சிவாஜி சாரால் தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழுத்தமான கருத்துக்களை ஒரு பாடல்களையும் கொடுத்தது கண்ணதாசன் சார் அவர்கள் தான். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் துள்ளி எழுந்திரிச்சு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்த பாடல்கள் அது எல்லாத்தையும் தாண்டி சிவாஜி சார் அவருடைய பாடல்களினுடைய வரிகளில் அழுத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய நிறைய பாடல் வரிகளில் அடுத்து நீங்கள் கேட்க போகிறது கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாத்தா பசுமரம். இந்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய உன்னை சொல்லி குற்றமில்லை இந்த பாடலை கேட்க போறீங்க. குலமகள் ராதை இந்த திரைப்படத்திற்காக. தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய உள்ளம் என்பது ஆமை அப்படின்ற இந்த பாடலை கேட்க போறீங்க ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக. தொடர்ந்து கேளுங்க, இது சரகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. இந்த வார காம்பினேஷன் கண்ணதாசன் மற்றும் சிவாஜி அவர்களுடைய தத்துவ பாடல்கள். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பொட்டும் பூவுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூவுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா. வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா. கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, கூனி வளைஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு
விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா பத்து புள்ளே பெத்த பின்னும் 8 மாசமா 10 புள்ளே பெத்த பின்னும் 8 மாசமா இந்த பாவி மகனுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா இந்த பாவி மகனுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி கன்னியர்க்கு மணமுடிக்க இதயமில்லை மயங்க வைத்த கன்னியர்க்கு மணமுடிக்க இதயமில்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய் உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய் கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க விட்டான் ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க விட்டான் இருவர் மீதும் குற்றமில்லை இறைவன் செய்த குற்றமடி இருவர் மீதும் குற்றமில்லை இறைவன் செய்த குற்றமடி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி Saregama Weekend Classic Radio Show. உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி
நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி, சொல்லில் வருவது பாதி. நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி, உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. அதில் உண்மை என்பது ஊமை. தண்ணீர் தணல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும், தண்ணீர் தணல் போல் எரியும் செந்தணலும் நீர் போல் குளிரும், நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட நாட்பட புரியும், நாட்பட நாட்பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. பிர்லாவை போல சம்பாதித்து ஊதாரியை போல செலவழித்து பல நேரங்களில் பிச்சைக்காரனாவை போல ஏங்கி நிற்கும் வாழ்க்கை தான் என்னுடையது அப்படின்னு நான் சொல்லலை. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் வந்துட்டு ரொம்ப அருமையான இந்த ஒரு வரிகளை சொல்லியிருக்காரு. 3 வரிகளில் வாழ்க்கையில் வந்துட்டு எப்படிலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கேன் நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞர். அப்படி இருக்கும்பொழுது ஒரு திரைப்படமும் சிவாஜி சாருடைய திரைப்படத்தில் வந்து ஒரு கேரக்டர்லையும் சரி அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய ரொம்ப கணீர்னு ஒரு சிங்கக்குரலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிவாஜி சார் அவர்களுடைய காம்பினேஷனில் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் அவர் டெலிவர் பண்ணால் எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு தடவையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த வகையில் தான் நீங்கள் அமைஞ்ச பாடல்களை கேட்டீங்க. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்கில் இந்த வாரம் கண்ணதாசன் அவர்களுடைய காம்பினேஷனில் சிவாஜி சாரனுடைய தத்துவ பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு அருமையான ஒரு விஷயம் ஒன்று பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஜென்ரலாக வந்து கவிஞர் அவர்கள் அவருடைய வேட்டி நுனியை பிடிச்சிட்டு தான் உள்ளே நடந்த மணிக்கே அவருடைய பாடல் வரிகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வருவாராம். அவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறார் அப்படின்னு கேட்டதுக்கு, எப்போவுமே நடந்துக்கிட்டே இருந்தால் தான் சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு, அதே சமயத்தில் அவர் காலில் செரு பண்ணிய மாட்டார் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காம்பினேஷன் ஆஃப் சாங்ஸை நீங்கள் கேட்டுட்ருக்கிற வகையில் நிறைய கண்ணதாசன் சாரை பற்றின நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ண போகிறேன். ஒன்லி ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் இந்த வாரம் நீங்கள் கேட்டுருக்கிறது கண்ணதாசன் மற்றும் சிவாஜி அவர்களுடைய தத்துவ பாடல்கள். அந்த வகையில் அடுத்து தான் நீங்கள் கேட்க போகிற பாடல்கள் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய சில டிஎம்எஸ் அவர் பாடிய அண்ணன் என்னடா இந்த பாடலை கேட்க போகிறீங்க பழனி திரைப்படத்திற்காக. தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய சில டிஎம்எஸ் அவர்கள் பாடிய யார் அந்த நிலவு இந்த பாடல் கேட்க போறீங்க சாந்தி திரைப்படத்திற்காக. தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய சில டிஎம்எஸ் அவர்கள் பாடிய
பிள்ளைக்கு தந்தை இந்த பாடல் கேட்க போறீங்க பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்துக்காக. வெல், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் பத்தின பாடலும் சரி, அவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணணும் இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, அது ஷோவாகவே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போய் பதிவு பண்ணுங்க. என் தம்பிக்கு இன்னைக்கு இங்கதான் கல்யாணமுங்களா? இந்த வேடிக்கை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணனுக்கு தெரியாம தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறான். எப்படி அண்ணனாவது தம்பி போவேன் வைத்தியம் போல தம்பியா அண்ணனாவது தம்பியாவது என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா, சொந்தம் என்பதும் ஏதடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோல் போட்டவன் யாரடா? சோல் போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா? மதித்து வந்தவர் யாரடா? பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே ஏனடா? பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. ஒரு கர்நாடக சங்கீதத்தை பாடிக்கொண்டிருப்பவன் மேலை நாட்டு பாணியில் பாட முடியுமா, பாட வைக்க முடியுமா அப்படி என்று திருவாளர் விஸ்வநாதன் ராமூர்த்தி இருவரும் சேர்ந்து கொண்டு ஒரு பாடலை இயக்கினார்கள். அந்த பாடல் இயக்கி கொடுக்கும் பொழுது அதுக்கு பல பேரை முயற்சி செய்தார்கள். டிஎம்எஸ்க்கு பாட்டு வருமோ வராதோ, இந்த மாதிரி ஸ்டைல் கர்நாடக சங்கீதம் தான் ஒரு பாடுவார்னு நினச்சேன். பல பேர் முயற்சி செய்து பிற கடைசியில் என்னை பாட கூப்பிட்டார்கள். அதுதான் அந்த பாடல். யாரந்த நிலவு, ஏன் இந்த கனவு,
இது பல வாத்தியங்களோடு சேர்ந்து கேட்கும்போது அந்த மென்மையான குரலில் பாடும்போது ஒரு அழகை கொடுக்கிறது. இந்த பாடலை அழகாக பாடி ரெக்கார்ட் செய்து விட்டோம். அதை நடிப்பதற்காக நடிகர் திலகம் அவர்கள் அந்த பாடலை கேட்டுவிட்டு சொன்ன அபிப்பிராயத்தை உங்களிடம் சொல்லுகிறேன். பாடல் எழுதிய திருவாளர் கண்ணதாசன் அவர்கள் அழகாக எடுத்து கொடுத்து விட்டார்கள். திருவாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் அழகான மெட்டை கொடுத்து விட்டார். பாடிய TMSO அழகாக பாடிவிட்டார். இப்பொழுது நான் இத்தனையும் மீறி நான் நடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. எனக்கு ஒரு வாரம் ஒதுக்கி கொடுங்கள் அப்படின்னு டைம் கேட்டுக்கொண்டு பிறகுதான் நடித்தார். அந்த உயர்ந்த நடிகர் கையில் ஒரு ஸ்மோக்கிங் ஒரு சிகரெட் வைத்து கொண்டே நடித்து காண்பித்து விட்டார். யார் அந்த நிலவு, கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, யார் அந்த நிலவு, கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உணவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு. மஞ்சளும் மாறியதே ஒரு சோதனை, மஞ்சம் நெஞ்சம் வாடுவதே பெரும் வேதனை, தெய்வமே யாரிடம் யாரை தந்தாயோ, உன் கோயில் தீபம் மாறியதை நீ அறிவாயோ, இங்கு நான் வந்தவர். ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலே, அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாழ்விலே. தெய்வமே யாருடன் மேடையில் நீ நின்றாயோ, இன்று யாரை யாராய் நேரினிலே நீ கண்டாயோ.
தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தான் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டுருக்கிறது சரகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் இந்த வாரம் கண்ணதாசன் மற்றும் சிவாஜி அவர்களுடைய தத்துவமான பாடல்கள். ஸோ அந்த வரிசையில் அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வரைக்கும் இந்த பாடல்கள் எல்லாமே சிவாஜி சார் அவர்கள் பாடிய அந்த வண்ணம் தான் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஓடும். பட் இருந்தாலும் அழுத்தமான வரிகளை கொடுத்தது கண்ணதாசன் அவர்கள் தான். கண்ணதாசன் அவர்களை பற்றின நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது அவர் தன்னுடைய பலவீனங்களை ரொம்ப வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சுய வரலாறு எழுதக்கூடிய ஒரு கவிஞன். அவருடைய சுய வரலாறை அவர் எழுதியிருக்காரு. இதுக்கும் மேலும் வனவாசம் மனவாசம் இந்த ரெண்டுத்துலேயும் ஒருத்தன் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டியும் உதாரணமாக நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இவருக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப காமெடியான நிறைய விஷயங்கள் சீரியஸாக பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரியும் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா திடீர்னு கண்ணதாசன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே நிறைய பேருக்கு ஃபோன் போட்டு பீதியை கிளப்பி விட்டு நிறைய பேர் ஐயோ என்ன இது அவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாரும் ஃபீல் பண்ணி அழும்போது சைலண்ட்டாக பேசாமல் அவங்க முன்னாடி நின்று சிரிப்பாராம். இந்த மாதிரி அந்த ஒரு சீரியஸான பாடல் வரிகள் கொடுத்த கண்ணதாசன் அவர்களுக்குள்ளேயும் நிறைய குழந்தைத்தனம் இருக்கிறது. அந்த குழந்தைத்தனம் இது எல்லாமே ரொம்ப அழகான வரிகளில் நிறைய பாடல்களில் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் கண்ணதாசன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி அவர்களை ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னும் போது நிச்சயமாக ஒரு 2 நிமிஷத்துலேயே ஒரு பாடல் எழுதி கொடுத்தாலும் அவருடைய ஞானத்தாலையும் சரி இந்த பாடல் யார் பாடினா நல்லாயிருக்கும், இந்த கலைஞன் அந்த இடத்துல நின்று பாடும்பொழுது அந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி யோசிப்பாரா என்னன்றது கூட எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் அமைஞ்ச காம்பினேஷன்ஸில் எம்ஜிஆர் அவர்களும் சரி கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி அது ஒரு துடிதுடிப்பான பாடலாகவும் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைஞ்ச மாதிரி சிவாஜி சார் அவங்களுக்கும் தத்துவ பாடல்களாக நிறையா பாடல்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய இந்த ஒரு எசன்ஸில் இன்னும் நிறையா கண்ணதாசன் சார் அவர்களை பற்றியும் சிவாஜி சாருடைய காம்பினேஷன்ஸை பற்றியும் நிறைய பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் ஷோ டெஃபினெட்லி உங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் நீங்கள் கேட்க போகிற
நிகழ்ச்சியினுடைய இறுதியான 2 பாடல்கள் MSV அவர்களுடைய இசையில் TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய மனிதன் நினைப்பதுண்டு. இந்த பாடல் கேட்க போறீங்க அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக. இறுதியாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய சிலர் சிரிப்பார். இந்த பாடல் கேட்க போறீங்க பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக. எவ்வளவுதான் நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் சாங்ஸ் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் இருந்தாலும் கண்ணதாசன் அண்ட் நம்ம சிவாஜி சார் அவங்களுடைய காம்பினேஷனில் வரக்கூடிய நிறைய தத்துவ பாடல்களும் சரி, கண்ணதாசன் மற்றும் ஜெமினி கணேசன் அவங்களுடைய காம்பினேஷன்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப தத்துவமான பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்ணதாசன் மற்றும் சிவாஜி அவர்களுடைய காம்பினேஷனில் அமைஞ்ச பாடல்கள் அப்படின்றது தான் இந்த வாரம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு காம்பினேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is RJ Hasni signing off and மறக்காம சரிகமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு விட்டோ கடமை என அழைத்தோ. 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. ஓவியம் கலைந்ததென்று ஓவியர்கள் வெறுப்பதில்லை. உருக்குலைந்த கோட்டையினை சரித்திரம் மறப்பதில்லை. மறையாத காதலிலே மனங்கனிந்து வந்தாளோ, மறந்துவிட நினைப்பாளோ, மறுபடியும் வருவாளோ. அம்மா, என்னப்பா? காலம் பல கடந்து அன்னை முகம் கண்டேனே, கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே. ஒன்றுபட வழியிலேயே உண்மைக்கு மொழியிலேயே உள்ளம் திறந்து ஒரு சொல் சொல்வதற்கும் முடியலையே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும். உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். கருணை பொங்கும் உள்ளம், அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார்,
சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார்.